1971 இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை. அதாவது இப்போ இப்போ இருக்கிற வங்காளதேசத்தை பிரித்து கொடுத்தாங்கல்ல, அந்த விதமாக சண்டை. அப்படி சண்டை நடக்கும்போது நம்ம கை ஓங்கி இருந்ததுனால பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா தன்னுடைய படைகளை அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. இதை அறிந்த ரஷ்யா தன்னுடைய படைகளை அனுப்பிச்சி வச்சு பதிலடி கொடுத்துச்சு. இதை பார்த்து பயந்து போன அமெரிக்கா பின்வாங்கிக்கிடுச்சு. அன்றைக்கி நமக்கு அன்றைக்கி ரஷ்யா தன்னுடைய போர்க்கப்பலை நமக்கு ஆதரவாக அனுப்பி வைக்காட்டினா அப்போ என்ன நடந்திருக்கும்னே தெரியாது. அந்த அளவுக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதே நிலைமை தான் இப்போ ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா இஸ்ரேல் ஆரம்பத்தில் எவ்வளவோ அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ஈரானை அடிச்சுக்கிட்டே இருந்தது. இஸ்ரேல் அடி வாங்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஈரான் வெகுண்டெழுந்து சாதி மரண்டால் காடு உலாங்கிற மாதிரி வெகுண்டெழுந்து அயன்டோமையே காலி பண்ணிடுச்சு. அயன்டோம் தான் இஸ்ரேலை பாதுகாட்டு இருந்தது. அதையே காலி பண்ணி அடிச்சுக்கிறதோடனே இஸ்ரேலே இப்போது ரொம்ப பின்தங்கிடுச்சு. அப்போ நெதன்யாகு கூக்குரல் போடுறாரு, ஐயோ என்னை காப்பாற்றுங்க அமெரிக்காட்டோடனே அமெரிக்கா தன்னுடைய படைகள் எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறதுக்காக ஒரு முயற்சியில் மேற்கொள்ளும் போது இது தெரிஞ்ச ரஷ்யா மீண்டும் அதே மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குது. ஈரான் எங்களுடைய நட்பு நாடு, கை வச்சின்னா நடக்கிறதே வேறு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குது, மோதிக்கிட்டான், நீ யார் சப்போர்ட்டுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்தோன்னே அமெரிக்கா பின்வாங்கிருச்சு. இது எப்படின்னா அந்த 1971 தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. ரஷ்யா உண்மையிலே ஒரு அதாவது ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பன். அன்றைக்கி நமக்கு இந்தியாவுக்கு கை கொடுத்துச்சு, இன்றைக்கி ஈரானுக்கு கை கொடுத்துருக்கு.